Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மேத்ஸ்க்கு வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அது நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் கொடுத்துருக்க ரூல் பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருக்க எல்லா மெத்தடுமே வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஸோ அதை வந்து அந்த மெத்தடை வந்து உள்வாங்கி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு ரிமைனிங் இருக்க சப்ஜெக்ட் பார்த்தா 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்க்கும் 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்ம திருப்பி சொல்லக்கூடியது என்னென்னா நம்ம எல்லாமே படிச்சிடலாம். ஆனால் அந்த படித்ததை ப்ரெசென்ட் பண்ணுற மெத்தடை பொறுத்து தான் நமக்கு மார்க்கே இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் நல்லா படிச்சிருந்தாலும் ஹவு டு ப்ரெசென்ட் அது ரொம்ப முக்கியமானது. ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன்ன்றது நம்ம வாட் வி லேர்ன் இந்த த்ரூ அவுட் த இயர் ஒரு வருடமாக படித்ததை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் நம்ம அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சயின்ஸ் 75 மார்க்ஸ் தான். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கேட்கணும்னு நினச்சி கேட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி 2023 நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் தான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம தமிழ் மீடியத்தும் கண்டிப்பாக நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். அதையும் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய 1 மார்க் பாருங்கள், ஆப்ஷனோட எழுதுங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எழுதி அதுக்கான ஆன்சர் வந்து டேரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக 12 1 மார்க் 1 மார்க் 12 1 மார்க் 12 அவுட் ஆஃப் 12 வாங்க நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். முதல்ல புக் பேக்கில் இருக்க சூஸு ஃபில்லப்ஸு மேட்ச்சு நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸு கிவ் ரீசன் எல்லாமே பண்ணி அசர்ஷன் ரீசன் படிச்சிங்கன்னா தான் 10 மார்க். அந்த 1 மார்க் மட்டும் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா மோர் டு நோ அதில் 2 மார்க்கில் படிக்கிற கொஸ்டின் 5 மார்க்கில் படிக்கிற 4 மார்க்கில் கிடைக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம ரீட் பண்ணுற கொஸ்டின் வந்து கேட்டுருவோம். ஸோ 12 1 மார்க் ஈஸியாக வாங்குறதுக்கான வழிமுறை தான். நெக்ஸ்ட்டு 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி 7 2 மார்க்கில் தான். ஸோ ஃபஸ்ட்டு இது யூனிட் ஆஃப் கரண்ட் அந்த கரண்ட்டோட யூனிட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் எழுதினா போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 அனிமல்ஸ் விச் கேன் இயர் அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் வந்து ஃபிசிக்ஸ் 2 மார்க் கெமிஸ்ட்ரி எழுதியிருக்காங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ரொம்ப முக்கியமான 2 மார்க். ஸோ டேரெக்டாகவே ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிஎன்எஸ் ஸ்டாண்ட்ஸ்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கம்பேர் பண்ணும். ஸோ டேரெக்டாக கொஸ்டின் கேட்டேன்னா அதுக்கான ஆன்சர் அப்படியே எழுதினா போதும். ஸோ அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் பயாலஜி இருந்து கேட்டேன். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சோம்ஸ் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய அந்த டயக்ராம் ட்ரா பண்ணி 2 பார்ட்ஸ் மார்க் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் சம் இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சார்ஜஸும் கொடுத்துட்டு டைம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அந்த கரண்ட்டுக்கான ஃபார்முலா I = Q/T. அப்போ வந்து 12/5 அப்போ வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம் 1 5 are 5 2 5 are 10. நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் 2 பாயிண்ட் வச்சா when we put the point we can add the 0. அப்போ வந்து 20 கம்பேர் பண்ணுவோம் 4 5 are 20. மறக்காமல் அந்த யூனிட் ஆம்பியர் சொல்கிறேன் I = எழுதி 2.4 ஏன்னு கண்டிப்பாக எழுதணும். நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா A and B இருந்து ஃபஸ்ட்டு ஏல வந்து பார்த்தீங்கன்னா பாயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. P டைரக்ஷன் இதில் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் fixed mass of gas is inversely proportional to its pressure. டைரெக்டாக கொடுத்தாங்கன்னா P directly proportional V போடணும். இதே வந்து இன்வெர்ஸ்லி கூட P inversely proportional 1/2. ஸோ அதுக்கு 2 மார்க். ஐடியல் கேஸ் அண்ட் பார்த்தா ரியல் கேஸ்க்கு டிஃப்ரென்ஸ்க்கு வந்து 2 மார்க். ஸோ ஓவரால் 4 மார்க் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் மேட்ச் இதில் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோபால் 60 கேன்சர் குணப்படுத்த பண்ண. நெக்ஸ்ட் ஐசோடோப்பில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தைராய்டு டிசீஸ்ங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு மேட்சும் டேரெக்டாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அனலாஜி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே டேரெக்டாக ஆன்சர் எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் ரஸ்ட் இது கெமிஸ்ட்ரியில் கம்பேர் பண்ண ரஸ்ட்டுக்கு 2 மார்க்கும். இந்த நெக்ஸ்ட் condition necessary for rusting of iron. So moisture of air, presence of water, presence of oxygen கம்பேர் பண்ணோம். ஸோ ரெண்டுமே கம்பேரிசன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் அஃபெக்டிங் solubility டைரெக்டாக ஒரு 4 மார்க் கொஸ்டின். நேச்சுரல் இதில் நமக்கே தெரியும் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டை கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் கம்பேரிசன் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் இல்லை கேஸில் கம்பேர் பண்ணக்கூடிய எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். ஸோ 3 கேட்டகரியுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது 4 மார்க்கில் இந்த கொஸ்டின் 7 மார்க் நிறைய டைம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரானோட ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த டயக்ராம் ட்ரா பண்ணி பார்ட்ஸ் இது பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நியூரானோட அந்த பார்ட்ஸ் ஒவ்வொரு சைடு எடிங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் கேட்டிருந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டேரெக்டாகவே நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். 4 மார்க் டேரெக்டாக ஈஸியான. நெக்ஸ்ட் நம்ம பண்ணி கம்பல்சரி 4 மார்க் கொஸ்டின் கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டேன். கால்சியம் கார்பனேட்டை கம்பேரிசன் பண்ணி அதில் பார்த்தா மாலிகுலர் மாஸ் கம்பேரிசன் கண்டுபிடிக்கணும் பர்சன்டேஜ். ஸோ ஒரு 3 கேட்டகரி கேட்டிருக்கேன். 3 கேட்டகரி டேரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் 7 மார்க் ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷனோட பார்த்தீங்கன்னா நம்ம இதை பார்த்து டிஃப்ரென்ஸ் தட் மீன்ஸ் ஒப்பிடுதல் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டேரெக்டாகவே 7 மார்க் கேட்டிருந்தாங்க. ஸோ இது மாதிரி எழுதிக்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப இப்போ எல்லா பாயிண்ட்ஸும் ஒரே பேப்பரில் இதில் பார்த்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரெண்டாக இதில் பார்த்து ஸ்ப்ளிட் பண்ணி கூட எழுதிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எக்ஸாக்டாக என்னவோ அது அப்படியே எழுத டேரெக்டாக 7 மார்க் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில் கேட்டிருந்த கொஸ்டின் கெமிக்கல் equilibrium பற்றி கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கெமிக்கல் equilibrium பார்த்தா 4 மார்க்கும். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து ரிவர்சபிள் இரிவர்சபிள் ரியாக்ஷனுக்கான டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு 3 மார்க்கும் கம்பேரிசன் 7 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பயாலஜியில் கேட்டிருந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா A and B அதில் வந்து
வந்து ஏ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோ வைரஸோட வந்து பார்த்திங்கன்னா அந்த அதோட நம்ம இதில் பார்த்து கம்பேரிசன் பண்ணக்கூடிய ரூலாக கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கான நம்ம ஹெச்ஐவியில் கம்பேரிசன் பண்ணக்கூடியது இப்போ தான் 4 மார்க்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கேட்டகரியில். ஸோ ஓவராலாக ஸோ இதில் கம்பேரிசன் பண்ண எல்லா கொஸ்டின் வந்து ஃபுல் போர்ஷனுக்கான சிலபஸ் தான் கம்பேரிசன் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹவு டு ப்ரெசென்ட் த பேப்பருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 ஹவர் இருக்குது. அந்த 3 ஹவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா யூஸ் பண்ணால் முதல்ல 1 மார்க்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து நல்லா படிங்க. ஸோ ஆப்ஷனோடு எழுதுங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் நான் ஆப்ஷன் எழுத விட்டுங்க. ஸோ ஆப்ஷனோடு எழுதுங்க. 2 மார்க் எழுதிட்டு அப்படியே விட்டுற வேண்டாம். முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி. ஸோ இதில் பாருங்கள் எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் நல்லா கோத்ரூ பண்ணிங்களே போதும். கண்டிப்பாக சயின்ஸ் வந்து நல்லா ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் 4 மார்க்லையும் முக்கியமான அது பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒன்றா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்க சான்சஸ் இருக்குது. 4 மார்க் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணக்கூடிய வந்து 7 மார்க் பொறுத்த வரைக்கும் ஏ அண்ட் பின்னு நம்ம கம்பேரிசன் பண்ணி தான் பார்ப்போம். நான் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கொஸ்டின் 2 மார்க்கும் பி கொஸ்டின் 5 மார்க்ஸ். ஸோ ஆனால் இதில் ஆல்ஃபா பீட்டா காமா கம்பேரிசன் பண்ணி டைரெக்டாக 7 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேப்பர் ப்ரெசன்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் நம்ம ரிமைனிங் இருக்க சப்ஜெக்ட்டும் கண்டிப்பாக பேப்பர் ப்ரெசன்டேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். அதையும் பயன்படுத்திக்கங்க. ஸோ இன்னும் பப்ளிக் வந்து லெஸ் தேன் 30 டேஸ்க்குள்ளே வந்துருச்சு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க் அண்ட் ஆல்சோ ஆல் த பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீங்களும் எழுத பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.